ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து ஃபார்ம் ஹவுஸோட நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கறனால கொஞ்சம் எடிட்டிங் வந்து லேட் ஆகுது, சாரி கோச்சுக்காதீங்க. ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் கொஞ்சம் கிச்சனில் தான் ப்ரெட் ஆம்லேட்டு நூடுல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த தோசைக்கல் பார்த்ததுக்குன்னா வெளியிலேயே வச்சு எல்லாம் செஞ்சிடலாம், அதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரே கல்லில் ஒரு பேக்கெட் ப்ரெட் ஃபுல்லாகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு நஸ்ரீன் தான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கும் கொஞ்சம் ஸ்வீட் ப்ரெட் டோஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட் டோஸ்ட்டுக்கு கொஞ்சம் பால், முட்டை, சுகர் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அதை போட்டு எடுத்தாச்சு. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு கொஞ்சம் அவங்க பெப்பர் பவுடரு, கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. காலையில் வந்து லைட்டாக சில்லுனும் கொஞ்சம் லைட்டாக வெயிலும் இருந்துச்சு. ஸோ அங்கே நின்று செய்கிறதுக்கு ஒரு அலுப்பே தெரியல, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுச்சு. டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் அங்கே பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மதியம் சாப்பாட்டுக்கு பிரியாணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜென்ஸ் எல்லாம். போன டைம் வஃப்ரா ட்ரிப்லையும் லஞ்சுக்கு வந்து நியாஸ் அண்ணாவும் சலீம் அண்ணா அவங்க ஷெரின் சிஸ்டரும் செஞ்சாங்க. ஸோ இந்த டைமும் அவங்க தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ நம்ம ஸ்டைலில் பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து லேடிஸ் கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சைடில் பசங்க ஜென்ஸ் எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு கொஞ்சம் காயெல்லாம் கட் பண்ணலான்னு சரி இங்கே வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே செய்வோன்ட்டு நான், கலையம்மா, அதுக்கப்புறம் ராணி, இன்னும் ஒரு 2 சிஸ்டர்ஸ் எல்லோரும் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தோம். வெளியில் உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்தோன்னே ராணியும் குணாவும் சேர்ந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வெஜிடேரியன் வந்து ஒரு 4 பேர் இருந்ததுனால அங்கே வந்து மட்டன் பிரியாணியும் கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணியும் செஞ்சாச்சு. மட்டன் பிரியாணிக்கு வெஜ் பிரியாணிக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் லேடிஸ் எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டோம். எங்களோட குட்டீஸும் வந்துட்டாங்க. ஈவினிங் மேலே ஸ்விம்மிங் பூலில் இறங்க முடியாது, ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். அதனால் அந்த வெயில் டைமில் கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் அவுட்டோரில் இருக்கிறதுனால தண்ணியில் நாங்களும் லேடிஸும் பசங்களும் இறங்கிட்டோம் கொஞ்ச நேரம். எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்தோன்னே எல்லாருக்கும் நல்ல பசி வந்துடுச்சு. பிரியாணியும் சுட சுட சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. அந்த வாசனையே வந்து நம்மளுக்கு சாப்பிட்ணுன்ட்டு ஒரு ஆசை வந்துடும். ஒன்றா உட்காந்து லஞ்சும் முடிச்சாச்சு. கொஞ்சம் பேர் மட்டும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் நாங்களாம் லேடிஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டோம். பிரியாணி எப்படி இருக்கா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு செட்டு லேடிஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். நஸ்ரீன் வந்து பிரியாணிக்கு கத்திரிக்காய் சைட் டிஷ் வந்து வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட பாயில்ட் எக்கும் ரைத்தாவும் வச்சு லஞ்சும் சூப்பராக முடிச்சாச்சு. சூடாக காரசாரமாக பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஸ்வீட்டாக சில்லுன்னு ஒரு கீர் மாதிரி நஸ்ரீன் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நஸ்ரீன் வந்து நிறைய ரெசிபிஸ் வீட்டிலேருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து செய்ய டைம் இருக்காதுன்னு அது கரெக்டாக தான் இருந்துச்சு. கீர் சில்லுன்னு ஒரு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏதோ ஆப்பிள் ஃப்ளேவர் போட்டு செஞ்சுருந்தாங்க.
லஞ்சு இந்த ஸ்வீட் எல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே ஹாலில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் எங்களுக்கு கேம் எதுவும் வைக்கல அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, ஜென்ஸ்க்கு, லேடிஸ்க்கு தனித்தனியாக அந்த மாதிரி நிறைய கேமெல்லாம் கொஞ்சம் சூஸ் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். சாப்பிட்ட உடனே விளையாட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போய் குழந்தைங்களுக்கு எல்லாம் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பசங்கள்லாம் விளையாண்டாங்க. சவுண்ட் இல்ல ஓகே திரும்ப திரும்ப மறுபடியும் போற மாதிரி போறீங்க ஓடுங்க காரை விட்டு கமாண்டி விட்டு ஜென்ஸ் எல்லாம் மியூசிக்கல் சேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பண்ணால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ அந்த கேமெல்லாம் முடித்ததுக்கப்புறம் குளிர் நல்லா ஆரம்பிச்சிருச்சு. சரி போய் எல்லாம் ஹாலில் போய் வேறு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோரும் ஹாலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட பொண்ணு சிவபூஜிதா வந்து திருச்சிற்றம்பலம் கொஞ்சம் நேரம் பாடினாங்க. ஸோ அந்த பாராயணம்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அது ரொம்ப அழகாக தமிழில் பாடினாங்க. Get set, go. உள்ளே வந்ததுக்கப்புறம் பலூன் வச்சு நிறைய கேம்ஸு நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பலூன் ஊதின பலூன் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த கேம் ஒன்று வச்சு எல்லாம் யார் எவ்வளோ பலூன்ஸ் ஊதுறா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் எல்லாம் சின்சியராக சீரியஸாக கேமில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. நானும் கலையும் கொஞ்சம் சிரிச்சுட்டு 1-2 பலூன் தான் ஊதிட்டு இருந்தோம். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஒரு கேம்
வனிதா ஏய் போய் ஊதா ஊடுதுங்க ஆறு வரணும் போ இல்ல டைம் முடியல ஏய் பலூன் நம்ம குடுங்க ஆறு ஆறு பலூன் பேர் இல்ல ஏய் பலூன் எனக்கு பலூன் ஏய் பலூன் தாங்க நாளே ஆறு ஆறு போயிட்டாங்க ஏய் இது ஆறு இது ஏழு ஏழா ஏய் பலூன் இப்படி இழுத்து ஊதுனா ஒரு வேலை ஆகுமா பலூன் தாங்க பின்னாடி கடக்கு பாருங்க வனிதா வனிதா ஃபர்ஸ்ட் செகண்ட் மிஸ் ராணி மிஸ்ஸஸ் ராணி நீங்க எவ்வளோ இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த விளையாட்டு விளையாடுறேன். அதாவது எல்லோரும் இப்படி வரிசையாக நின்றுட்டு ஃபஸ்ட்டு பின்னாடி லாஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஆக்ஷன் செஞ்சு காமிக்கணும். அதை அடுத்தடுத்தவங்க எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அதை செஞ்சுட்டு கண்டினியூஸாக வரணும். ஸோ லாஸ்ட்டில் யார் ஃபுல்லாகவும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேமு. ஸோ நிறைய பேர் வந்து நடுவில் வந்து மறந்துடுவாங்க சில ஆக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ ஃபைனலாக வந்து சேர்றது பார்த்திங்கன்னா ஒரு சில ஆக்ஷன்ஸ் தான் வரும். ஸோ அது நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு.
ஸோ கேம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குட்டீஸை சும்மா என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வந்து எந்த கேமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குவிஸ் எல்லாம் கேட்டு ரிடில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அந்த கேம்லாம் முடித்தோம். இன்னுமே நாங்கள் நிறைய கேம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைம் இல்லை. ஏன்னா ஒரு 4 ஃபேமிலிக்கு வந்து சாட்டர்டே வந்து டியூட்டி இருக்கிறதுனால அவங்களாம் ஃப்ரைடே ஈவினிங்கே நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் கேம் எல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம். சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்டர் இ. இது உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் பேப்பராமா? வா. Wow. Huh? Okay. I shoot but never kill. What am I? பெரியவங்க யாருக்கா தெரியுமா? ஊரில் நம்ம வீட்டில் விசேஷத்துக்கு வந்துட்டு எல்லோரும் கலகலன்னு பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் வீடே வெறிச்சோடி இருக்கும்ல அந்த மாதிரி அவங்களாம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஒரு 3 ஃபேமிலிக்கு மட்டும் மறுநாள் சனிக்கிழமை டியூட்டி இருந்ததுனால அவங்களால சனிக்கிழமை வரையும் ஸ்டே பண்ண முடியல. ஸோ அவங்களாம் வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்பிட்டாங்க. அவங்களெல்லாம் வேறு வரைக்கும் போய் வழியில் சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்று கதை பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் நாங்கள். ஐயோ அந்த மீனிங்ல சொல்ல தாங்கிடா ஹலோ யார் குடும்பத்துல குழந்தை ஓகே அவங்க காரம் கம்மியானதால எக்ஸ்ட்ரா போட்டேன். ஆமா
யார் யார் போட்டோ எடுத்துருக்கீங்களோ குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. சொல்லி பேச்சு கேட்டு அடிச்சு விடுவேன் அவருக்கு சொல்லி வைங்க ஆனா அவர் அடிச்சா எங்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. சரி ஓகே எல்லாரும் பை மிஸ் யூ ஆல் Bye, bye. குட் பை எப்படிலாம் புடுறாங்க நான் சொன்ன குடும்பத்துல பிரச்சனை உண்டா? எல்லாருக்குமே இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா பிரியாவடியோட எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் டியூட்டி ஷெட்யூல்னால யாரும் வந்து சாட்டர்டே ஸ்டே பண்ண முடியல கொஞ்சம் பேர். ஸோ மீதி இருந்த ஃபேமிலியெல்லாம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நைட் டிஃபனுக்கு மாவு கொண்டு போயிருந்தோம்ல, ஸோ அந்த பெரிய தோசைக்கல்ல எடுத்து அங்கே அந்த தீபாவளியில் வச்சு எல்லோரும் தோசை சுட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ பேத்துக்கு அங்கே நின்னே தான் தோசை சுட்டோம். ஆனால் ஒரு அலுப்பே தெரியல. ஏன்னா ஜென்ஸ் எல்லாம் ஒரு ஆர்வமாக தோசை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் தோசை சுட்டுட்டு ஒரு சட்னி அரைச்சி நைட்டு டிஃபனை வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. ஆமா ஆமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தவற நாளைக்கு இட்லி காலையில அவங்க எந்த நாட்டுக்காரங்க? இது யூபி எனக்கு சாப்பிட்டேன் நீங்க நீங்களும் டாக்டர் எப்படி சாப்பிடணும்? சமைச்சு சாப்பிடுறீங்களா? கேட்டுக்கோ ராஜு. ராஜு. ராஜு கேட்டுக்கோ ராஜு. கேஸ் அடுப்பு பாதி தான்